ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அன்னைக்கு மாடு குட்டி போட்டிருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சீம்பால் கொடுத்துருக்காங்க. நானும் சீம்பால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கிடச்சிருக்கு. வாங்க சீம்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் பாலை ஊற்றிக்கிடலாம். தீபாவளி ஸ்பெஷலே நம்ம வீட்டில் சீம்பால் தான். நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் பாலை ஊற்றியாச்சு. இதை அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுக்கிடலாம் ஸ்டார்டிங்லேயே. இதில் நம்ம சீம்பால் கேக் தான் செய்ய போகிறோம். மற்ற பால்னால் நீங்கள் பாலை திரைய வைக்கணும். இது அவசியமே இல்லை. சீம்பால் ஒரு கொதிச்சோடனே பாருங்கள் எப்படி திரைஞ்சி வந்திருக்குன்னு. இந்த தண்ணி நல்லா வத்துற தட்டியும் சுருள 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 கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கரண்டியை விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்டா அடி பிடிச்சிரும். நம்ம பாட்டுக்கு என்ன செய்யணும், கேஸு வத்திரும் சொல்லி தண்ணியெல்லாம் இருத்துடக்கூடாது. இந்த தண்ணியோடு சேர்த்து கிண்ணாதே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஹையில் வச்சாலே தண்ணி வத்திரும். இப்போ ஃபுல்லாக வத்திருச்சு. நான் 3/4 டம்ளர் சீனி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். 3/4 டம்ளர் சீனியை போட்டு அதை நல்லா சுருள சுருள கிண்டணும். ஏண்டா சீனி போட்டு அது வேறு தண்ணி விடும். அப்பப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் அதையும் போட்டு நல்லா கிளறிக்கிடலாம். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பக்கத்தில் ஒரு சில்வர் கண்டெய்னரில் நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். டிஃபன் பாக்ஸில் நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சீம்பால்லாம் டவுன்லலாம் கிடைக்காது. மேக்ஸிமம் வில்லேஜில் தான் கிடைக்கும். மாடு குட்டி போடுறதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருவோம் கொடுங்கன்னு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. சரி, தீபாவளி அதுவுமா கிடச்சிருக்கு. சரி, அதனால் தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட்டாக தித்திக்கும் தீபாவளியை கொண்டாடுவோன்னு வாங்கி சீம்பால் செஞ்சாச்சு. இந்த மாதிரி சீம்பால் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? சீம்பால்லே கேக்கு செஞ்சு பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். அப்போ தான் கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் தெரியாது. பால் கவுச்சி நல்லா சீனி விட்டு சுருள சுருள வரவும் அப்பப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நெய்யோட ஸ்மெல் வரும். நெய், ஏலக்காய், சீனி இதெல்லாம் சேர்ந்தாலே உங்களுக்கு பால் கவுச்சி தெரியாது. இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வச்சுருந்தோம், இப்போ எவ்வளோ வத்திருச்சு பாருங்கள். பொறுத்த வரைக்கும் நான் தண்ணி சத்து வத்துறதுக்குதே லேட் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். பொறுமையாக பண்ணால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் காசு கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வராதில்ல. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலே அது ஒரு தனியான டேஸ்ட்டு தான். இப்போ நல்லா சுருள சுருள கிண்டி இறக்கியாச்சு. நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். டிஃபன் பாக்ஸில் நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி அமுக்கி அமுக்கி வைங்க. அப்போ தான் நம்ம கேக் மாதிரி வரும். உங்கள் எல்லாத்துக்கும் தீபாவளி எப்படி போச்சு? நீங்கள் தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஸ்வீட்டாக என்ன செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டே சீம்பால் கேக்கு தாங்க. எங்கள் ஏரியா சைட்லாம் ஒரே மழை. உங்கள் வீட்டு சைடு மழையா இல்லையா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நெய் ஊற்றி அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நெய் ஊற்றி ஹீட்டோட நம்ம டிஃபன் பாக்ஸை நல்லா டைட்டாக மூடி வச்சுருவோம். இதை ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கேக் சேஃபில் வரும். இல்லாட்டா உதிரியா பால்கோவா சேஃபில் தான் வரும். உங்களுக்கு வேணால் இதே ஸ்டெப்பில் கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால்கோவா மாதிரி நான் இன்றைக்கி கேக் செய்கிறனால இதை அப்படியே 1 ஹவர் வச்சுட்டேன். 1 ஹவர் வச்ச பிறகு ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்தி அது மேலே சும்மா லைட்டாக தட்டினாலே அழகாக சேஃப் வந்துடும். இங்கே பாருங்க, வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. செம்மையாக இருக்குது. பார்க்கவே அப்படியே அல்டிமேட்டாக இருக்குல்ல. இப்போ கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணலாம்.
ஹாப்பி தீபாவளி உங்கள் எல்லாத்துக்கும். கத்தியை வச்சு கட் பண்ணியாச்சு. அப்படியே ஜூஸியாக இருக்குது. பார்க்கவே அப்படியே எப்படி சொல்கிறது, எச்சி ஊறுது இந்த பால்கோவா இந்த சீம்பால் கேக்லாம் சாப்பிடும்போது. கட் பண்ணி கையில் அழகாக எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.